வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஹமீத். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறாங்கன்னா, தனக்கு தேவையானவங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் அதை பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க. நமக்கு பிடிக்காதவங்க தவறு செஞ்சால் அதை பெருசாக ஒரு பிரபலப்படுத்துறது, பூதாகரமாக்குறது. இதுதான் அந்த பழமொழியோட ஒரு அர்த்தம். சரி, அந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் இந்தியாவிலையும் அரசியல் சார்பாக நடக்குது. அதை நம்ம என்னன்னு பார்ப்போம் வாங்க. அதை பற்றி சில தகவலை சொல்கிறேன். நண்பர்களே, இந்தியாவுடைய முதல்ல ஊழல் செய்த ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிகே கிருஷ்ணமாச்சாரி. அவர் தான் ஊழல் செய்த குற்றவாளி, முதல் குற்றவாளி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்தியா முழுவதும் என்ன பிம்பம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழல்னாலே பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் தான் நம்ம ஞாபகத்துக்கு வருவார். ரெண்டாவது, அனிதாவுடைய படுகொலை தான். அது தற்கொலை அல்ல, ஏன்னா அரசாங்கமே செய்த பெரிய படுகொலை அது. நீட் தேர்வு எதிர்கொள்ள முடியாமல் பெரிய ஒரு திணிப்பா திணிச்சு அந்த பெண் தற்கொலை ஆயிடுச்சு. அதனால் தமிழகமே கொந்தளிச்சது. அனைத்து மக்களும் இது ஒரு அநியாயமாக பார்த்தாங்க. ஆனால் தமிழக அரசும் இந்திய அரசும் இது சார்பாக ஒரு கண்டன அறிக்கையோ அல்லது ஒரு இரக்கமான ஒரு செயலையோ எதுவுமே செய்ய கிடையாது. ஆனால் சுவாதின்ற பெண் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் படுகொலை செய்யப்படுறாங்க. அது கண்டனத்துக்குரிய செயல் தான், இல்லைன்னு சொல்ல, காதல் விவகாரத்தில். ஆனால் அதற்காக இந்தியாவே அதிர்ந்தது, இந்திய அரசாங்கமே துடித்தது. இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். மூன்றாவதாக, குருமூர்த்தி, துக்குளக்குடைய ஆசிரியர். அவர் தமிழர்களுடைய அரசாங்கத்தையும் அமைச்சர்களையும் முதலமைச்சர்களையும் ரொம்ப தரக்குறைவாக ஆண்மையற்றவர்களாக இருக்காங்க அப்படின்னு ரொம்ப கொச்சையாக சொல்கிறாரு. ஆனால் அதற்கு வெறும் ஒரு அறிக்கையோட ஜெயக்குமார் அவர்கள் முடித்து விடுகிறார். இதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்கள இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசக்கூடிய கருணாசாரோ, ஒரு சாதாரண குப்பனோ சுப்பனோ மன்சொலிக்கானோ இந்த மாதிரி ஆளுகளை உடனே எஃப்ஐஆர் செய்து அரசாங்கத்தை எதிர்த்து பேசிட்டார் அப்படின்னு தூக்கிட்டு போயிடுறாங்க. இன்னொன்று, மீடியாவில் எஸ்வி சேகர் அவர் மீடியாவில் உள்ள பெண்கள் எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, அவங்க தன்னுடைய உயர் பதவிக்காக மேலதிகாரிகள்கிட்ட தவறாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப பச்சையாக சொல்கிறார். இதுக்கு எந்த ஊடகமும் எதிர்ப்பு தெரிவிக்கலை, அரசாங்கத்திலிருந்து ஒரு நடவடிக்கையும் இல்லை. இதை எதிர்த்து நியூஸ் 18 நிருபராக இருந்த காசிப் கான் குரல் கொடுக்கிறார். குரல் கொடுக்கறது ஒரு குத்தமா? குரல் கொடுத்ததுக்கே அந்த சேனல் அவரை வேலையிலிருந்து நீக்கிடுறாங்க. இது எவ்வளோ பெரிய அநியாயம். இப்போ கடைசியாக மாரிதாஸ்ன்றவர், அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு அபாண்டமான பொய்களை சொல்லிக்கிட்டு பரப்பிக்கிட்டு இருக்காரு. அதை பேச்சு கேட்டும் சில பேர் இருக்காங்க. சில நபர்களை விடுங்க, பெரிய அரசாங்கமாக இருக்கக்கூடியவர்களும் நியூஸ் 18 சேனலும் அவர் பேச்சை கேட்குதுங்க. அவர் குணசேகரன் சீனியர் எடிட்டராக நியூஸ் 18 இருக்கார். அவரை பற்றி தவறுதலாக தீக்கால இருக்கார், இவர் முன்னோர்கள் திமுக காரங்க அப்படின்னு சொல்லி அவருடைய நேர்மையை கேள்விக்குறியாக்கி இன்றைக்கி அவரை ப்ரமோட் பண்ண போகுது. நியூஸ் 18 சேனல் ப்ரமோட் பண்ண போகுதுன்னு தகவல் வருது. இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான செயல் நண்பர்களே. சரி, அவங்க அரசாங்கம் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் பிஜேபி சார்பான அரசாங்கம் இருக்குது, அதனால் அவங்க செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. 2013ஆம் ஆண்டு சன் டிவியுடைய நெறியாளராக இருக்கார் வீரபாண்டியன். அன்றைக்கி வாத நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு தெரியும். அவர் ஒரு எஸ்டிபி நிகழ்ச்சிக்கு போய் சங் பரிவாரங்களை தோலுரிச்சு பேசுகிறார், தவறை சுட்டி காட்டி பேசுகிறார். இதனால் சன் டிவியிலிருந்து அவர் பணி நீக்கம் செய்யப்படுகிறார். அரசாங்கத்தை தாண்டி ஒரு அழுத்தம் இருக்குது, ஒரு சித்தாந்தோடைய அழுத்தம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம இதிலிருந்து விளைவிக்கணும். எப்படி உலகம் முழுவதும் யூத சித்தாந்தம் இருக்கிறதோ, அதாவது 1963ஆம் ஆண்டு ஜான் எஃப் கென்னடி கொல்லப்படுகிறார். அவர் கொல்லப்படுறதுக்கு காரணம் என்னென்னு பெரும்பாலான காரணங்களை பார்த்தா ஒன்று முக்கியமாக சொல்கிறாங்க. அவர் கடைசி உரையில் இந்த இலுமினாட்டிகளையும் யூதர்களையும் பற்றி வெளிப்படையாக பேசியிருப்பார். இது பிடிக்காமல் நமக்கு விரோதமானவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு யூத இனக்குழு அவரை கொலை செய்ததாக தகவல்கள் இருக்குது. அதே மாதிரி பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்குள்ள பிரச்சனையில் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் பாலஸ்தீனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறார். இது இஸ்ரேலுக்கு பிடிக்கலை. இதனால் விடுதலை இயக்க தலைவராக இருந்த பாலஸ்தீன விடுதலை இயக்க தலைவராக இருந்த யாசர் அரஃபாத் அவர் இந்திய உளவுத்துறைக்கு தகவல் கொடுக்குறாரு, ராஜீவ்காந்தியை பத்திரமா பார்த்துக்குங்க, அவர் கொலை செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு அதிகாரப்பூர்வமாக தகவல் கொடுக்குறாரு. அப்படி இருந்தும் அவர் கொல்லப்படுகிறார். இந்த நாட்டுக்கு பேரிழப்பு ஏற்படுத்தப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்துக்கு எதிராக இந்த உலகம் எப்படி இயங்க முடியவில்லையோ அதே மாதிரி இந்தியாவிலையும் இயங்க முடியவில்லை. நாம் அதற்குள் கட்டுப்பட்டு ஒரு மத பிம்பத்துக்குள் கட்டப்பட்டு பெரும்பான்மை மக்கள் தங்களை நாமளே ஏமாற்றிக்கொண்டு ஒரு சிறு கூட்டத்துக்கு அடிமையாக இருப்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் காட்டுகிறது. எப்படின்னு நான் சொன்னோம்னா, நம்ம கையில் கத்தியை கொடுத்து நம்மளே கொலை செய்கிற ஒரு செயல். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்து 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி, ஒரு சித்தாந்தம் பெரும்பான்மை மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மருத்துவ இடஒதுக்கீட்டில் 50% ஓபிசிக்கு இல்லைன்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி
நம்மள்ட்ட சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் வாதாடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையான உயர் ஜாதி, நம்மலாம் உயர் ஜாதி கிடையாதுங்க, அவங்களுக்கு தேவையான உயர் ஜாதி ஹை கிரேட், அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடை வந்து பார்லமெண்டத்தில் சட்டமாக ஏற்றி வாங்கிக்கிறாங்க. இதுதான் நம்மளை இந்துன்னு சொல்லி நம்ம உரிமையை குழி தோண்டி பவச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம விளங்கிக்கிறணும். இது ஏன் விளங்கி கொள்ள முடியலன்னா, மதம்ன்ற ஒரு உணர்வான ஒரு அமைப்பில் நம்ம மூழ்கி இருக்கிறனால இதை விளங்கி கொள்ள முடியவில்லை நண்பர்களை. அதாவது முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், மாரிதாஸ்களாக இருக்கட்டும், மதன் ரவிச்சந்திரன், இவங்களெல்லாம் அவங்க வந்து விலைக்கு வாங்கிடுறாங்க. எல்லாம் நம்மவர்களிருந்து போனவர்கள் தான் விலைக்கு அவங்க சித்தாந்தத்துக்கு வாங்கிடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு பாண்டேவை விடுங்க, ஒரு எஸ்வி சேகரை கூட நம்மளால் விலைக்கு வாங்க முடியாது நண்பர்கள். இதுதான் நம்மளுடைய தோல்வி, அவர்களுடைய வெற்றி. நண்பர்களை, இந்த உலகம் மட்டுமல்ல, இந்த இந்தியாவிலே வானில் பட்டம் பறப்பது மட்டுமல்ல, நாட்டில் உள்ள சட்டம் நடப்பது கூட நூலில் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த போனஸ் வீடியோ சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.